அடுத்ததாவது பயான் மாஜிதா ஏந்தல் நபியின் எளிய வாழ்வு என்ற தலைப்பின் கீழ் பேசுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையும் ஐயா அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இவ்விழாவிற்கு தலைமையேற்று நிற்கும் தலைவர்களே, முன்னிலை மகளா நிர்வாகங்களே, விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த ஆலிம்களே, சமூக சேவையாளர்களே, பெரியோர்களே, இவ்விழாவிற்கு உடலாலும் பொருளாலும் உதவி செய்த செல்வந்தர்களே மற்றும் பெற்றோர்களே, என் உடல் பயிலும் மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நான் இந்த விழாவில் பேச போகின்ற ஏந்தல் நபியின் எளிய வாழ்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உஹது மலையை தங்கமாய் உங்களுக்கு தருகிறேன் என்று கேட்டதற்கு அவ்வாழ்க்கை விரும்பாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிய வாழ்க்கை தேர்ந்தெடுத்தார்கள். ஒரு மனிதனிடம் பொருள் அதிகமாகிவிட்டால் கருவு வந்துவிடும். எப்போ கருவு வந்து விட்டதோ அப்போ சரியத்துக்கு மாற்றான காரியங்கள் அவனிடம் நிகழ ஆரம்பித்து விடுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குறைவான பொருட்களுக்கு கேள்வி கணக்கு குறைவாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்பல சந்தர்ப்பத்திலும் வசதியான வாழ்வோடு சமயத்தில் ஏழ்மையாக வாழ்வதை விரும்பினார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி இந்த துஆவை ஓதுவார்கள். யா அல்லாஹ், என்னை ஏழ்மையாக வாழச் செய்வாயாக, என்னை ஏழைகளின் கூட்டத்தின் செய்வாயாக என்று கேட்பார்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ததை பார்த்த அன்னை ஆயிஷா அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, எதற்காக இவ்வாறு துஆ செய்தீர்கள் என கேட்டதற்கு, பணக்காரர்களை விட ஏழைகள் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக சொர்க்கத்தின் நுழைவார்கள்.